சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்தருடைய விசுவாசத்தின் அடிநாதமே உயிர்த்தெழுதல் தான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பை குறித்து தான் இந்த வீடியோவிலே நாம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். உயிர்த்தெழுதல் என்றால் என்ன சகோதரர்களே? மரித்து எழுவது மட்டும்தான் உயிர்த்தெழுதலா? நாம் அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே எலியா ஜெபித்து சாரிபாத் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பியிருக்கின்றார். எலிசா சூனோமிய பெண்ணினுடைய மகனை ஜெபித்து உயிரோடு எழுப்பியிருக்கின்றார். எலிசாவின் எலும்புகளில் பட்ட பிணம் கூட உயிர்த்தெழுந்திருக்கிறது. இயேசு ஜெபித்து யவிருவின் மகளை லாசருவை இப்படியெல்லாம் பலரை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கின்றார். அப்போஸ்தலர் பவுல் கூட 3வது மாடியிலிருந்து விழுந்த ஒரு இளைஞனை உயிரோடு எழுப்பியிருக்கின்றார். அப்போஸ்தலர் பேதுரு ஜெபித்து ஒருவரை உயிரோடு எழுப்பியிருக்கின்றார். இதையெல்லாம் உயிர்த்தெழுதல் என்று நாம் சொல்ல முடியுமா? மரித்து எழுவது என்பது மட்டுமே உயிர்த்தெழுதல் என்ற வரையறை நாம் உயிர்த்தெழுதலுக்கு கொடுத்தோமேயானால் இவைகளையும் உயிர்த்தெழுதல் என்று அழைக்க வேண்டியதாயிரும். உயிர் தெழுந்து அதே மாம்ச சாயலான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்தலுக்கு பெயர் கண்டிப்பாக உயிர்த்தெழுதல் கிடையாது. அப்படி என்றால் உயிர்த்தெழுதலுக்கான சரியான விளக்கம் தான் என்ன? உயிர்த்தெழுதலிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று முதலாம் உயிர்த்தெழுதல். இது குறித்து வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்றும் இருக்க வேண்டும். ஆம் சகோதரர்களே, மொத்தம் 2 உயிர்த்தெழுதல்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கும் 2ஆம் உயிர்த்தெழுதலுக்குமான விளக்கமானது கண்டிப்பாக வேறு வேறாக இருக்கின்றது. முதலில் முதலாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று பார்ப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கான விளக்கத்தை அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே கொடுக்கிறார். அதுல என்ன சொல்றாரு? அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் என்று அவர் அங்கு கூறுகிறார். அழிவுள்ள மாம்ச சரீரம் மரித்து அழிவில்லாத மகிமையான ஆவியின் சரீரத்தை பெற்று எழுந்து வருதல் தான் முதலாம் உயிர்த்தெழுதல் ஆகும். அவர்கள் அதற்கு பிறகு மாம்ச சரீரத்தில் இருக்க மாட்டார்கள். அழியாமையுள்ள சாகாமையுள்ள ஆவியின் சரீரத்துடன் நித்திய ஜீவனுடன் அதன் பிறகு அவர்கள் இருப்பார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் யாரெல்லாம் பங்கேற்பார்கள்? சபையாராக ஓடி ஜெயங்கொண்டவர்கள் மட்டுமே இந்த முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கேற்பார்கள். சபையாராக ஓடி பரிசுத்த ஆவியை இழந்து பின்வாங்கி போனவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற மாட்டார்கள். சபையாராக ஓடி எல்லோருமே தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே சொல்லப்பட்டிருப்பதால் சபையாராக ஓடி ஜெயங்கொண்டவர்களும் பின்வாங்கி போனவர்களும் ஒரு சேர முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்று நியாய தீர்ப்புக்காக சிங்காசனத்தின் முன்பாக நிற்பார்கள் என்று சிலர் யோசிக்கின்றார்கள். பின்வாங்கி போனவர்களும் ஜெயங்கொண்டவர்களோடு ஒருங்கே எழுந்து வந்தால் அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் என்ற வசனம் பொய்த்து போய்விடும். ஏனெனில் இரு தரத்தாரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றால் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 42இல் கூறப்பட்டது போல சபையாராக ஓடி ஜெயம் கொண்டவர்களுக்கு அழிவில்லாத ஆவியின் சரீரம் கொடுக்கப்படுவது போல பின்வாங்கி போனவர்களுக்கும் அழிவில்லாத ஆவியின் சரீரம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் பின்வாங்கி போனவர்கள் நியாய தீர்ப்புக்கு பிறகு 2ஆம் மரணத்திலே அழிக்கப்பட வேண்டுமாதலால் அழியாமையுடைய சரீரத்துடன் அவர்கள் எழ வாய்ப்பே இல்லை. எனவே அழிவில்லாததா எழும்பும் சிலாக்கியம் என்பது சபையாக ஓடி ஜெயம் கொண்டவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அவர்கள் மட்டுமே முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறுவார்கள். சபையாராக ஓடி பின்வாங்கி போனவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற மாட்டார்கள் என்பதற்கு வேறு ஒரு ஆதாரத்தை நாம் பார்க்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது.
முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுபவர்கள் மீது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லாததால் நியாய தீர்ப்புக்கு பிறகு இரண்டாம் மரணத்திலே பங்கடையும் பின்வாங்கி போன சபையார் கண்டிப்பாக முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கேற்க முடியாது. ஏனென்றால் இவர்கள் மீது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் உண்டு. எனவே முதலாம் உயிர்த்தெழுதலில் சபையாக ஓடி ஜெயங்கொண்டவர்கள் மட்டுமே பங்கடைவார்கள். அவர்களுடைய அழிவுள்ள சரீரம் அழிக்கப்பட்டு அழிவில்லாத ஆவியின் சரீரம் அவர்களுடைய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டு அழிவில்லாத சரீரத்துடனேயே அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அப்படியானால் சபையார் நியாய தீர்ப்புக்காக கிறிஸ்துவின் சிங்காசனம் முன்பாக நிற்றல் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது என்ன? இது அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து அழிவில்லாத சாகாமையுள்ள ஆவியின் சரீரத்துடன் கிறிஸ்துவின் சிங்காசனம் முன்பாக நிற்பார்கள் என்று நாம் நினைக்கக்கூடாது. அவர்கள் மரண நிலையிலேயே கிறிஸ்துவால் நியாயம் தீர்க்கப்பட்டு ஜெயங்கொண்டவர்களை மட்டுமே முதலாம் உயிர்த்தெழுதலிலே இயேசு பங்கேற்க செய்கின்றார். ஆமாம் சகோதரர்களே, அவர்கள் மரண நிலையிலேயே நியாயம் தீர்க்கப்பட்டு விடுகிறார்கள். அவர்களது மரணமடைந்த நிலையிலேயே அவருடைய கிரிகைகள் நியாயம் தீர்க்கப்பட்டு ஜெயங்கொண்டவர்கள் மட்டுமே முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு கொள்ள செய்யப்படுகிறார்கள். அவர்கள் மரண நிலையிலேயே நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவதால் தான் அழியாமை உள்ள சரீரத்துடன் உயிர்த்தெழ முடிகிறது. உயிர்த்தெழுந்த பிறகுதான் நியாய தீர்ப்பு என்றால் அவர்கள் அழியாமை உள்ள சரீரத்துடன் வரவே முடியாது. மரண நிலையில் ஒருவனுக்கு எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும்? நியாய தீர்ப்பானது ஒருவனது ஆத்மாவிற்கே கொடுக்கப்படும், சரீரத்துக்கு அல்ல. எனவே ஒருவன் மரண நிலை இருந்தாலும் அவனது ஆத்மா தேவனோட சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும். இந்த ஆத்மாவை உள்ளான மனிதன், இந்த உள்ளான மனிதன் தான் நியாயம் தீர்க்கப்படுகிறான். ஆத்மா என்றால் என்ன என்பதை குறித்து நான் ஏற்கனவே பேசிய ஒரு வீடியோவோட லிங்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்திருக்கிறேன். அந்த வீடியோவை கேட்காதவர்கள் அந்த வீடியோவை கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆத்மாதான் நியாயம் தீர்க்கப்படுகிறது இல்லையா? இப்ப இது இயேசுனுடைய காரியத்தில் நாம் பொருத்தி பார்ப்போம். இயேசுடைய சரீரம் நியாயம் தீர்க்கப்பட்டதா, அவருடைய ஆத்மா நியாயம் தீர்க்கப்பட்டதா? என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சங்கீதம் 16:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்போஸ்தலர் 2:31 மேற்கோள் காட்டுகிறார் அப்போஸ்தலர். இயேசுவின் உயிர்த்தெழுதல் இங்கு தாவீதால் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அங்கு அவர் அதை மேற்கோள் காட்டுகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் குறித்து அது பேசப்படுகிறது என்று அங்கு அதை மேற்கோள் காட்டுகிறார் அப்போஸ்தலர். பாதாளத்தில் ஆத்மாவை விடுதல் என்பது என்ன? இயேசுவின் ஆத்மாவிற்கு அழிவில்லாத சரீரத்தை கொடுக்காமல் அப்படியே விட்டு விடுதலுக்கு பேர் தான் பாதாளத்தில் ஆத்மாவை விடுதல். தேவன் இயேசுவை உயிர்த்தெழச் செய்யாமல், அவரது ஆத்மாவிற்கு ஒரு ஆவியின் சரீரத்தை கொடுத்து உயிர்த்தெழச் செய்யாமல் அப்படியே விட்டு விடுதல் தான் பாதாளத்தில் விட்டு விடுதலாகும். ஆத்மாவுக்கு சரீரம் கொடுக்காவிட்டால் அதுவே இரண்டாம் மரணம். இயேசு உயிர்த்தெழ வேண்டுமானால் அவர் அதுவரை ஓடிய அவரது ஓட்டமானது தவறில்லாததாக இருந்திருக்க வேண்டும். அவர் தனது ஓட்டத்திலே ஏதாவது தவறு இழுத்திருந்தால் கண்டிப்பாக உயிர்த்தெழுந்திருக்க மாட்டார். இப்பொழுது சொல்லுங்கள், அவர் மரணம் அடைந்த நிலையில நியாயம் தீர்க்கப்பட்டாரா, உயிர்த்தெழுந்த பின்னர் நியாயம் தீர்க்கப்பட்டாரா? அவர் பாவம் செய்யவில்லை, அவரது ஓட்டம் சரியாக இருந்தது என்பதால் தான் அவருக்கு உயிர்த்தெழுதலே கிடைத்தது. எனவே மரண நிலையிலே தான் அவரது ஆத்மா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்பட்டது என்று அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் சபையாக ஓடி பரிசுத்தாவி இழந்தவர்கள் எப்பொழுது சிங்காசனம் முன்பாக நிற்பார்கள்? சபையாக ஓடி பின்வாங்கி போனவர்களுக்கு முதலாம் மரணமே இரண்டாம் மரணமாகி போகுமா? அவர்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடையாதா என்றெல்லாம் கேள்விகள் எழுகிறது. 1 கொரிந்தியர் 11:32 வாசித்து பாருங்கள். நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று அங்கு பவுல் கூறுகிறார். சபையாருக்கு இம்மையிலே அதிகமான சிச்சைகள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் அவர்கள் தவறுகளிலிருந்து திருத்தி முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே அப்படியாக சிச்சைகள் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு இம்மையிலே சிச்சைகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் பின்வாங்கி போய்விட்டால் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கேற்காமல் உலகத்தாரோடு நியாய தீர்க்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 11:32 கூறுகிறார். உலகத்தாரோடு நியாய தீர்க்கப்படுதல்னா என்ன? உலகத்தாருக்கான நியாய தீர்ப்பு என்பது இரண்டாம் உயிர்த்தெழுதலில் நடக்கும்.
1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பமாகும் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கிறது. அது சபையாருக்கான உயிர்த்தெழுதல். 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் பொழுது இரண்டாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். இது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. மரித்த மற்றவர்கள் அந்த 1000 வருடம் முடியும் வரைக்கும் உயிர்த்தெழவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்போ மரித்தவர்கள்லாம் 1000 வருட சபையாரை தவிர மற்ற மரித்தவர்கள் 1000 வருடம் முடியும் பொழுது உயிர்த்தெழுந்து வருகிறார்கள். பின்வாங்கி போன சபையார் உலகத்தாரோட நியாய தீர்ப்படைய 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பின்பு நடக்கக்கூடிய இரண்டாம் உயிர்த்தெழுதலில் தான் அவர்கள் பங்கேற்று அப்பொழுதுதான் அவர்கள் எழுந்து வருவார்கள். அவர்கள் அப்பொழுது இரண்டாம் மரணத்தை அந்த சமயத்திலே எழுந்து இரண்டாம் மரணத்தை அவர்கள் அங்கு பெறுவார்கள். இதை குறித்து அடுத்த வீடியோவிலே நாம் தெளிவாக பார்ப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலை பொறுத்தவரை உயிர்த்தெழுதல் என்பது ஜீவனுக்கான உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலில் ஒருவன் பங்கேற்று விட்டாலே அவன் ஜீவனுக்கானவன். அவன் மீது இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் கிடையாது. நேரடியாகவே அழியாமையும் சாகாமையும் உள்ள சரீரம் கொடுக்கப்பட்டு அவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள். அதிலே ஜெயங்கொண்ட சபையார் மட்டும்தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலே பங்கு பெறுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் குறித்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலையும் பார்த்து விடுவோம். சபையாருக்கான நியாய தீர்ப்பு என்பது அவருடைய மரண நிலையிலேயே அவருடைய ஆத்மாவிற்கு நடக்கின்றது என்று பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்புக்கு எவ்வளவு காலம் பிடிக்கும்? உதாரணத்துக்கு இயேசுவிற்கான நியாய தீர்ப்பை எடுத்துக்கொள்வோமே. இயேசுவுக்கு நியாய தீர்ப்பு எப்பொழுது நடந்தது? அது அவருடைய மரண நிலையத்தின் பொழுது மரண நிலையில் நடந்தது பார்த்தோம். அந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு நேரத்திலே அவருக்கு முடிவடைந்தது? இயேசு ஜீவனை விட்ட ஒரு நொடியிலேயே அவருக்கு நியாய தீர்ப்பு முடிவடைந்து அவர் உயிர்த்தெழுதலுக்கு தயாராகி விட்டார். இதை எப்படி நாம் உறுதி செய்யலாம்? அவர் மரித்தவுடனேயே எருசலேமுடைய ஆலயத்தின் திரைச்சீலைகள் கிழிந்தன என்று மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திரைச்சீலை கிழிந்தது எதை நமக்கு உணர்த்துகிறது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தின்படி புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அதாவது அதற்கு முன்பு பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருடத்திற்கு ஒரு முறை சில பலிகளை கொடுத்து அந்த திரைச்சீலைக்குள்ளே சென்று வருவான், தேவனை கிட்டி சேர்ந்தான். இயேசு சிலுவையிலே மரித்த அந்த நொடியே அந்த திரைச்சீலையானது கிழிக்கப்பட்டதன் மூலமாக அவரது பாவ நிவாரண பலி அங்கீகரிக்கப்பட்டதையும் அந்த பாவ நிவாரண பலியினால் தேவனை கிட்டி சேர்வதற்கு அனைவருக்கும் புதிதான ஒரு வழியை அவர் ஏற்படுத்தி இருப்பதையும் அது உறுதிப்படுத்துகிறது. எனவே இயேசு மரித்த அந்த நொடியே அவருக்கு நியாய தீர்ப்பு நடைபெற்று அந்த நொடியே அவர் வெற்றி சிறந்து விட்டார். அவர் மரித்த அந்த நொடியே கல்லறைகள் யாவும் எருசலேம் நகரிலே திறந்தன என்றும் கூறப்படுகிறது. மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக இயேசுவால் கொடுக்கப்பட்ட பாவ நிவாரண பலியில் வெற்றி பெற்று விட்டார். அதனால் கல்லறைகள் யாவும் திறக்கும் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாகவே அந்த கல்லறைகள் எல்லாம் அப்படியாக திறக்கப்பட்டன. இயேசு மரித்த அதே நொடியே கல்லறைகள் திறக்கப்பட்டதால் அந்த நொடியிலேயே அவர் நியாய தீர்ப்பை பெற்று விட்டார் என்பதை அது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம் சகோதரர்களே, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கான நியாய தீர்ப்பு ஒரு நொடியிலேயே நடந்துவிடும். இதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை கூட நாம் பார்ப்போம். இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது உயிரோடு இருக்கக்கூடிய சபையார் மரிக்க நொடி பொழுதிலே அழியாமையுடைய சாகாமையுடைய சரீரத்துக்கு மறுரூபம் ஆவார்கள் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51-52ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அவர்களது ஆத்மாவும் நொடி பொழுதிலே நியாய தீர்ப்பு அடைந்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதியுள்ளவர்கள் நிரூபிக்கப்பட்டு நொடி பொழுதிலே ஆவியின் சரீரம் அவருடைய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? முதலாம் உயிர்த்தெழுதலில் ஆத்மாவுக்கான நியாய தீர்ப்பு என்பது ஒரு நொடி பொழுதிலே முடிவடைந்து விடும் என்று நமக்கு இதன் மூலமாக உறுதியாகின்றது. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு என்று ஒரு ஒழுங்கு, அதாவது ஒரு வரிசை இருக்கிறது, ஒரு ஆர்டர் இருக்குது. அவனவன் தன் வரிசையிலே உயிர்த்தெழுந்து வருவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஆர்டர், ஒரு வரிசை இருக்கிறது. அந்த வரிசையின்படிதான் முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலில் முதற் பலன் முதலாக எழுந்து வருகிறவர் இயேசுதான். அதுல எந்த மாற்றமும் இல்லை, இல்லையா? அதன் பிறகு இயேசு வருகையின் போது அவர் வருகை வரைக்கும் மரித்த சபையார் எழுந்து வருவார்கள். இது முதலாம் உயிர்த்தெழுதலுடைய இரண்டாம் பேரு. இது குறித்து 1 தெசலோனிக்கர் 4:16ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மாம்சத்திலே உயிரோடு இருக்கக்கூடிய சபையார் மரிக்க மறுரூபம் ஆவார்கள். இவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் 3வது பேரு. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதலிலே 3 நிலைகள், அதாவது முதலாம் உயிர்த்தெழுதலின் வரிசை.
இதுல ரேப்சர், அதாவது உயிரோடு இருக்கும் சபையார் நொடிப்பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்து விரிவாகவே ஒரு வீடியோவிலே பேசியிருக்கிறேன். அதை கேட்காதவர்கள் அதை கேட்டுக்கொள்ளவும். அதற்கான லிங்கை கமெண்ட் பாக்ஸிலே கொடுத்திருக்கிறேன். சகோதரர்களே, இதுவரைக்கும் முதலாம் உயிர்த்தெழுதலை குறித்து பார்த்தோம். இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்றால் என்ன, அதற்கான வரிசை என்ன என்பதை குறித்து அடுத்த வீடியோவிலே விரிவாக பார்ப்போம். சகோதரர்களே, எனது 25 ஆண்டுகால சத்திய ஆராய்ச்சிகளை தொகுத்து ஏதேனின் ராஜ்யம் என்ற ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறேன். அது 530 பக்கம் கொண்டது. அது இப்போது என்னிடம் பிடிஎஃப் வடிவத்தில் இருக்கிறது. அந்த பிடிஎஃப் புத்தகம் யாருக்காவது இலவசமாக வேண்டுமென்றால் செல்போனிலே என்னை தொடர்பு கொண்டால் இலவசமாகவே அனுப்பி வைப்பேன். எனது செல்போன் எண் 9841509641. தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதிகன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.